ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டி சோலார் எலக்ட்ரானிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி லைட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 பேட்ரி எடுத்திருக்கேன். lithium-ion 18650 3000 mAh பேட்ரி 2 பேட்ரி எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வாட்டோட எல்இடி லைட்டு, சரிங்களா? 1 வாட்டோட எல்இடி லைட் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் வந்து பிஎம்எஸ், பேட்டரியோட பிஎம்எஸ் எடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LM2596 இந்த சர்க்யூட் போர்டு ஒன்று எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணுறதும் ஏற்றுறதும் தெரியும். இது வந்து 0.5 வோல்ட்லேருந்து உங்களுக்கு வந்து 30 வோல்ட்டு மேலே வந்து உங்களுக்கு கிடைக்கும், பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து அதுக்கு தேவையான சுவிட்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப்பு, சரிங்களா? இந்த எலக்ட்ரிக்கோட பிவிசி பைப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே இப்படி வரும், இதேமாரி ஆங்கிளில் வரும், சரிங்களா? இதில் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் தான் பண்ண போகிறோம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இது எப்படி செய்யறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை வந்துட்டு எல்இடி லைட்லாம் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் சொல்லிட்டு இதிலே போட்டிருப்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் சொல்லிட்டு உங்களுக்கு இது பாருங்கள், மைனஸு அண்ட் ப்ளஸ்ஸு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஹீட் சிங்க் தான் இது. ஸோ அதனால் வந்து ஹீட் ஆச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் வந்து அந்த பிவிசி பைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹீட்டை வந்து நல்லா இழுத்துக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, அந்த லைட் வந்து இதுவும் ஆகாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நான் மொத்தம் வந்து 7 பல்பு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓகே, எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க, மாற்றி மாற்றி கொடுத்துடாதீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம எடுக்கிறதுக்கு, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த ஃபெவிக்விக் போட்டுக்கலாம், சரிங்களா? இந்த ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடலாம். ரொம்பவும் இது பண்ணாதீங்க, ரொம்ப ஊற்றுனீங்கன்னா அது சைடில் ஃபுல்லாக ஒளி இதாகிடும்.
சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பக்காவாக இப்போ ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். சரிங்களா, மைனஸ் ஒரு பக்கமும் ப்ளஸ் ஒரு பக்கமும் நம்ம வந்து சால்டரிங் பண்ணிடலாம். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சால்டரிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக சால்டரிங் பண்ணியாச்சு ஒன் சைடு ஃபுல்லாக. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பாசிட்டிவில் வந்து சால்டரிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்துட்டு சால்டரிங் இது பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே வந்துட்டு வயர் ஜாயின் பண்ணிடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. பாசிட்டிவு இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் வருது, இந்த சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் வருது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். பேட்ரி வச்சு லைட் எரியுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். இது வந்து மைனஸு, நான் மைனஸில் வந்து மைனஸ் போர்ட்டில் கொடுத்துட்றேன், பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் போர்ட்டில் கொடுத்துட்றேன். நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் எரியுது. இது நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான வேலை தான், கஷ்டமே கிடையாது. 1 வாட் எல்இடி வாங்கிட்டு அந்த போர்டு வாங்கினீங்கன்னா போதும் உங்களுக்கு. இந்த LM2596Sன்னு சொல்லிட்டு இந்த போர்டு இருக்குது இல்லையா, இந்த போர்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து வோல்டேஜ் வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்ரி எப்படி செட் பண்ணுறது பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட் எத்தனை வந்து வோல்டேஜ் எவ்வளோ செக் பண்ணி பார்த்துடலாம். அது நம்ம வந்து ஃபஸ்ட் எத்தனை வந்துட்டு இப்போ அவுட்டில் வந்துட்டு இன்னில் வந்துட்டு நம்ம வந்து பேட்ரி வந்துட்டு எவ்வளோ இது செட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து இதில் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா அதிகமாக காட்டும். நம்ம ஃபஸ்ட் எதுனா வந்துட்டு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படி எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா அதுதான் என்னோடய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. சரிங்களா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு இதில் மீட்டரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ எவ்வளோ பாயிண்ட் இருக்குது சொல்லிட்டு க்ளீனாக உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 60 வோல்ட்டு தான் வருது, 0.60 தான். சரிங்களா, இப்போ நம்ம வந்து இது இன்க்ரீஸ் பண்ணிடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் இது வந்து வயர் வந்து மாற்றி கொடுத்துட்டான்னு, நெகட்டிவ்க்கு வந்து பாசிட்டிவும் பாசிட்டிவ்க்கு வந்து நெகட்டிவும் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போர்டு செம்ம ஹீட் ஆகிடுச்சு, தொட முடியல, அந்தளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு, என்ன ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் இப்போ வந்து நான் போர்டை வந்து மாற்றிட்டேன், அது எரிஞ்சிச்சு அந்த போர்டு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கவனமாக வந்துட்டு எப்போதுமே கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள் நான் மைனஸ்க்கும் இப்போ வந்து 353 இருக்குது. சரிங்களா, கரெக்டாக இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸும் பண்ணலாம்.
நான் இது காட்டுறேன், எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு காட்டுறேன். உங்களுக்கு மீட்ரு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1.22 இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து கிளாக் வைஸில் சுற்றி காட்டுறேன். இது வந்து நான் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி தான் 1.22 வந்திருக்கு. இப்போ நான் கிளாக் வைஸில் சுற்றுறேன். நான் பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், தெரியுதுங்களா? உங்களுக்கு எவ்வளோ வோல்ட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வோல்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ 3.47 கிட்ட காட்டுது, 48 காட்டுது, 51. இதேமாதிரி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வோல்டேஜ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதுனா நம்ம வந்து எல்இடி லைட் வந்து எமர்ஜென்சி லைட் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த போர்டு மூலிமா நம்ம செக் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து செட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம வந்து இப்போ இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு பார்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இது அவுட்டில் வந்து மைனஸ் வந்து இந்த கனெக்ஷனும், ப்ளஸில் வந்து இந்த கனெக்ஷனும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அவுட் ப்ளஸ்ஸு, அவுட் மைனஸு. இப்போ நம்ம வந்து இன்புட்டில் வந்துட்டு செட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்புட்டில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 பேட்ரியோட இது வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அது மூலியம் வந்துட்டு நான் TP4056ஓட சார்ஜர் நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் TP4056. இதில் பார்த்தீங்கன்னா US C டைப்பு. சரிங்களா? மைக்ரோ SD கிடையாது, C மாடல் டைப் இது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி மைனஸ்ஸு, பேட்ரி ப்ளஸ்ஸு. இதுதான் வந்து சார்ஜர் போர்டு. இது அவுட்புட் வந்துட்டு அவுட் மைனஸும் அவுட் ப்ளஸ்ஸும் இதில் வரும். சரிங்களா? இப்போ நான் வந்து இது வந்துட்டு இதில் ஃபிட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ஃபிட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து இன்புட்டில் வந்துட்டு அவுட்புட் மைனஸ் வந்துட்டு இதில் போயிடும், அவுட்புட் ப்ளஸ் வந்து இதில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த C டைப் மாடல் வந்து செட் பண்ணிட்டேன். பாசிட்டிவ்க்கு வந்துட்டு பாசிட்டிவும், நெகட்டிவ் வந்து நெகட்டிவும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நான் பேட்ரி வந்துட்டு பாசிட்டிவ் ரெண்டுமே வந்துட்டு பேரல் பண்ணியிருக்கேன், நெகட்டிவ் பேரல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த பேட்ரி வந்து இங்கே ஃபிட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேட்டரியில் வந்துட்டு நேராக வந்து பேட்ரி மைனஸுக்கும் பேட்ரி ப்ளஸுக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் போவோம், கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதில் புரிதல் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ பேட்ரி செட் பண்ணியாச்சு. சரிங்களா? 2 பேட்ரி செட் பண்ணியாச்சு, ப்ளஸ் சுவிட்சு கொடுத்தாச்சு. பாசிட்டிவ்லேருந்து சுவிட்ச் எடுத்து கொடுத்துட்டு போர்டோட பாசிட்டிவ் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா லைட் எரியுதா என்னன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா இப்போ எரியுது. சரிங்களா? நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணி பார்த்தா எரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 வாட் LED வாங்கிக்கோங்க, LM2596ஓட போர்டு வாங்கிக்கோங்க, ப்ளஸ் வந்து TP4056ஓட சார்ஜர் போர்டு, தென் பார்த்தீங்கன்னா சுவிட்சு, 2 பேட்ரி. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் மட்டும் எரியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ.
அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுமாரி வந்து சோலாரோட வால் கிளாக் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.